வந்து பாக்குறாங்களா அவங்க. நிறைய பேரு இன்னைக்கு வந்துட்டு இந்த பிரதர் சர்ச்சுக்கு வர்றாருனாவே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறது ப்ராப்ளம் டு ப்ராப்ளம்லாம் தேடுறாங்க. பெரனியல்லா ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் பேசிஸ்ல உறவின் அடிப்படையில் ஆண்டவரை தேடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் நிறைய வாழ்க்கைகள்ல நிறைய குடும்பங்கள்ல மிஸ் ஆகுது. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இன்னைக்கு நிறைய பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கையே அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னா ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பிரச்சனை இருந்தா தான் பிரதர் சர்ச்சுக்கு வர்றார், பிரச்சனை இருந்தா தான் பிரதர் கடவுளை தேடுறார். இப்படி ஒருத்தர் பிரச்சனையோட வரும் பொழுது அவருக்கு நான் என்னென்ன பிரேயர் பண்றது, இந்த பிரச்சனையை மாற்றும் ஐயான்னு பிரேயர் பண்ணா அதோட அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே போயிருது. ஏன்னா அவர் ஜெபம் பண்றதே பிரச்சனைனால தான். அந்த பிரச்சனையும் போயிருச்சுன்னா அவர் என்னத்துக்கு ஜெபம் பண்றாரு? அதனால சிலர்லாம் பிரச்சனையோட வரும் பொழுது பிரச்சனை போகணும்னு ஜெபிக்கணுமா இல்ல இது கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஜெபிக்கணுமாங்கிற அளவுக்கு கன்ஃபியூஷன் எனக்குள்ள பாஸ்டர்ஸ்க்கு புரிஞ்சு நான் சொல்றது. அதனால நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ப்ளூ பிரிண்ட் அதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி அதை நம்ம நிறைவேற்ற ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாம் நார்மல் ஆயிரும். இன்னைக்கு I want to take you through the tabernacle. பைபிள்ல ஆசரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்துச்சு. அதை பத்தி பேசி இன்னைக்கு நான் சில காரியங்களை உங்களோட எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சுலபமா நான் விவரிக்க போகிறேன். இப்ப இந்த ஆசரிப்பு கூடாரங்கிறது என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு கூடாரம் தான் ஆசரிப்பு கூடாரம். கூடாரம் அப்படின்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இட் இஸ் a tent, it is a tabernacle. பேசிக்கா என்ன அடிப்படையில் அது ஒரு டென்ட். ஏன்னா இவங்க 40 வருஷம் அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல. இப்போ பில்டிங்கா இருந்தா தூக்கிட்டா போக முடியும். யாராவது திருச்சியில இருந்து சென்னை மாறி வந்துட்டாங்க, வரும்போது எத்தனை பேர் வீடை கூடவே தூக்கிட்டு வந்தீங்க? வந்துட்டு இருக்கு சார், கொரியர்ல போட்டிருக்கோம். அதுக்கு மாதிரி வீடு இல்லை, வீடு பில்டிங்கை தூக்கிட்டு வர முடியாது. அதை விட்டுட்டு தான் இங்க வந்து வேற ஏதாவது வீடை கட்டுறோம், இல்லைன்னா வாடகைக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்றோம், அப்படிதானே? அதனால ஆண்டவர் இவங்க டிராவல் பண்ணிட்டே இருந்தனால ஆண்டவர் ஒரு டென்ட், ஒரு டேபர்னாக்கிள் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு டிசைனை கொடுத்து அதை ஒரு கூடாரமா போடுறாங்க. இவங்க போகும் பொழுதெல்லாம் அந்த கூடாரத்தை என்ன பண்ணுவாங்க, கலட்டி எடுத்துட்டு போய் அந்த இன்னொரு இடத்துல அந்த கூடாரத்தை போடுவாங்க. இப்ப இதுதான் அந்த கூடாரம். இந்த கூடாரத்துக்கு 3 பாகங்கள் இருக்கிறது. எத்தனை பாகங்கள்? சரி, நீங்க பேசணும். ஆன்லைன்ல இருக்கிறவங்க நீங்களும் பேசணும், வீட்டில் மட்டும் பார்க்க கூடாது. எத்தனை பாகங்கள்? 3 பாகங்கள். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்தை பத்தி இன்னைக்கு நான் பேசல. ஏன்னா அதுக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பிரதான பல ஆசாரியர்கள் இருந்தாங்க.